என் தங்க பிள்ளையே, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது அம்மனின் மறைமுக ஆசீர்வாதம் என்பதை முதலில் நினைத்துக்கொள். வராகி அம்மன் உன்னை சோதனைக்கு உட்படுத்துவாள், ஏனெனில் அவள் உன்னில் இருக்கும் மறைந்த ஆற்றலை வெளிக்கொணர விரும்புகிறாள். நீ விழுந்தது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு அழைப்பு. இன்னும் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவள் உனக்கு சொல்லும் வழி. என் தங்கமே, இந்த உலகத்தில் எந்த வெற்றியும் தோல்வியை தாண்டாமல் கிடையாது. ஆனால் அம்மனை நம்பும் பிள்ளைக்கு தோல்வி என்பது தற்காலிகம் மட்டுமே. வராகி அம்மனின் மந்திரம் தோல்வியை வெற்றியாக மாற்றும் சக்தியுடையது. அந்த மந்திரம் மிக எளியது, ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் தெய்வீக சக்தி அளவிட முடியாதது. நீ தினமும் காலை அல்லது இரவு அமைதியாக அமர்ந்தபோது உன் இதயத்திலிருந்து சொல்லு, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, ஓம் வராக்கியை நமக. என் தோல்வி வெற்றியாக மாறட்டும், என் முயற்சி ஆசீர்வாதமாகட்டும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உன் உள்ளம் தெய்வீக அதிர்வுகளால் நிரம்பும். அம்மன் உன்னிடம் சொல்வாள், பிள்ளையே, நீ முயற்சி செய்யும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் நீ நம்பிக்கை இழந்தால், நான் காத்திருக்கிறேன், நீ மீண்டும் என்னை அழைக்கும் வரை. அதனால் தங்கமே, தோல்வி நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அம்மனை கூப்பிடு. அவளது பெயர் தானே தைரியம். அவள் பெயரை உச்சரித்தாலே உன் மனம் அமைதியாகும். நீ தோல்வி அடைந்தபோது உன் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் எழும். நான் முடியவில்லை, என் வாழ்க்கை முடியவிட்டது என்று சொல்லும் அந்த குரல் உன்னுடையதல்ல, அது உன் பயம் பேசுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் நீ அம்மனை நினைத்தால், இன்னொரு குரல் உன்னுள் எழும், நீ தோற்றதே இல்லையென்றால் எப்படி வலிமையானவனாக மாறுவாய் என்று அவள் கேட்பாள். அம்மன் சொல்வாள், நீ விழுந்ததும் நின்றதும் வெற்றியின் ஆரம்பம். அவளது குரல் உன் உள்ளத்தில் எழும்போது உன் மனத்தில் இருந்த இருள் ஒளியாய் மாறும். தோல்வி உன்னை சுருங்கச் செய்வதில்லை, அது உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவதற்கான வாய்ப்பு. நீ நம்பிக்கையோடு மீண்டும் ஆரம்பித்தால், அதுவே அவளது ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. என் தங்கமே, தோல்வி வந்தால் பயப்படாதே. அதனை ஒரு ஆசானாக பார். அது உனக்கு சொல்கிறது, இது உன் பாதை இல்லை, வேறொரு வழி, முயற்சி செய். அம்மன் அந்த வழியை உனக்கு காட்டுவதற்காக சில கதவுகளை மூடுவாள். ஆனால் நீ அந்த மூடிய கதவுகளின் முன் அழுது நிற்காமல், அம்மனே, புதிய கதவை திறந்து காட்டு என்று சொல்லு. நம்பு தங்கமே, அவள் திறப்பாள். அம்மன் உனக்கு ஒரு மந்திர ரகசியம் சொல்லுகிறாள், தோல்வியை வெற்றியாக மாற்ற வேண்டுமானால் மனதின் ஒளி மாற வேண்டும். நீ தோல்வி அடைந்ததும் உன்னிடம் சொல்வதை கவனித்து பாரு. நான் முடியவில்லை என்று சொன்னால், அந்தச் சொல் ஆற்றலை உறிஞ்சிவிடும். ஆனால், அம்மனே, நான் உன் அருளால் இன்னும் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால், உன் மனம் மீண்டும் உயிர் பெறும். அம்மன் சொல்வாள், பிள்ளையே, நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். ஆனால் நீ உன் உள்ளத்தை திறக்க வேண்டும். நீ அவளிடம் திறந்த மனதுடன் பேசு. அம்மனே, நான் தோல்வி அடைந்தேன், ஆனால் உன் அருளால் மீண்டும் எழுவேன் என்று உண்மையோடு சொல். அந்த நேரத்தில் அவளது சக்தி உன் இதயத்தை தொட்டு உனக்குள் புதிய நம்பிக்கையை விதைக்கும். வராகி அம்மன் யுத்த தெய்வம், ஆனால் அவளது யுத்தம் வெளியில் இல்லை, அது உள் மனத்தின் எதிர்மறை எண்ணங்களுடன். நீ உன் மனத்தின் பயத்தை கண்டு வெல்லும்போது அவள் உன் பக்கத்தில் நிற்பாள். அவளது திருவுருவம் பன்றியின் முகத்துடன் உள்ளது என்பதற்கே ஒரு அர்த்தம் உள்ளது. அது ஆழ்ந்த இருளிலிருந்து உண்மையை எடுக்கும் ஆற்றல். அதாவது, அவள் உன் துன்பத்தின் நடுவிலிருந்தே உன் வெற்றியை உருவாக்குவாள். அதனால் தங்கமே, தோல்வி உன்னை இருளில் தள்ளிவிட்டாலும் பயப்படாதே. அந்த இருளிலேயே அம்மன் உன் வெற்றியின் விதையை விதைத்திருப்பாள். நீ அதை காண முடியாததால் அதிர்ச்சியடைகிறாய். ஆனால் அவள் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் சொல்வாள், நீ காணாத பாதையிலும் நான் உன்னை வழிநடத்துகிறேன். அம்மன் நம்பிக்கை தந்த தாயாக இருக்கிறாள். நீ அவளை நம்பினால், தோல்வி என்ற சொல்லே உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடும். நீ நினைப்பது போல அவள் உனக்குச் சொல்வாள், தோல்வி வந்தது உன் முடிவைச் சொல்ல அல்ல, அது உன் துவக்கத்தைச் சொல்ல. என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ முழு மனதுடன் உழைத்தும் வெற்றி கிடைக்காமல் போகலாம். அதனால் மனம் உடையாதே. அவள் சொல்லுவாள், உன் முயற்சி வீணாகாது, நான் அதை பயன்படுத்தி உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். ஒருநாள் பின்னோக்கி பார்த்தால், இன்று நடந்த இந்த தோல்வியே உன்னை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றது என்று நீ நிச்சயமாக உணருவாய். நீ தினமும் காலை அம்மனின் பெயரை உச்சரிக்கும் போது உன் மனத்தில் சொல்லு, அம்மனே, என் தோல்விகளை உன் பாதத்தில் வைக்கிறேன், அவற்றை வெற்றியின் விதைகளாக மாற்று.
இந்த எண்ணமே உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். மனம் உடைந்த நேரத்தில் கூட நீ அம்மனை நினைத்தால் அவள் உன்னுள் ஒளியை விதைப்பாள். அவளது மந்திரம் சக்தி மிக்கது. நீ ஓம் வராகியை நமக என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவள் உன் நரம்புகளில் ஆற்றலாக ஓடுவாள். உன் சிந்தனை தெளிவாகும், உன் முடிவுகள் தைரியமாகும். நீ தோல்வியிலிருந்து எழுந்து நிற்கும் போது அது நீயல்ல, அது அவள் உன்னுள் எழுந்து நிற்பது. அம்மன் சொல்வாள், நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒவ்வொரு முறை எழும்போது என் பெயரை நினை. ஏனெனில் அவள் உன்னை வெற்றி பெறச் செய்யும் ஒளி. நீ அவளது பெயரை நம்பிக்கையோடு சொல்லும் போது உன் வாழ்க்கையின் வழியில் தடைப்பட்ட அனைத்து கற்களும் கரைந்து போகும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வெற்றி தாமதமாகலாம். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதம் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். அம்மன் உனக்காக சரியான நேரத்தை காத்திருக்கிறாள். அவள் அறிந்திருக்கிறாள் எப்போது உன் வெற்றி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று. அதனால் தோல்வி வந்தாலும் நீ மனம் தளராமல் இரு. அதை ஒரு அருள் நேரம் என்று நினை. உன் இதயத்தில் சொல்லு, அம்மனே, நான் உன்னை நம்புகிறேன், உன் நேரம் சரியானது. அந்த நம்பிக்கை உன்னை தாங்கும். நீ தோல்வியை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்றால் உன் மனத்தில் 3 விதமான பழக்கங்களை வளர்த்துக்கொள். முதல், நட்சத்திரக்குறி நன்றி பழக்கம். நட்சத்திரக்குறி தோல்வியிலும் நன்றி சொல்லு, ஏனெனில் அது உன்னை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, நட்சத்திரக்குறி நம்பிக்கை பழக்கம். நட்சத்திரக்குறி எந்த நிலையிலும் அம்மனை நம்பு. அவள் உன் பக்கம் இருப்பாள். மூன்றாவது, நட்சத்திரக்குறி முயற்சி பழக்கம். நட்சத்திரக்குறி நீ ஓயாமல் முயற்சி செய், ஏனெனில் அவள் உன் முயற்சியை ஆசீர்வதிக்கிறாள். இந்த 3 பழக்கங்களும் உன்னை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு செல்லும் பாலம். அம்மன் உனக்கு சொல்லும் இறுதி வாக்கு இதுதான், பிள்ளையே, உன் தோல்வி என் கரங்களில் இருக்கிறது. நான் அதை பொன்னாக மாற்றுகிறேன். ஆனால் நீ நம்பிக்கையோடு இரு. என் தங்கமே, இதை மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளால் நிரம்பியிருந்தாலும் வராகி அம்மனின் மந்திரம் உன் தோல்வியை வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டது. நீ தினமும் அவளது பெயரை உச்சரித்தால் உன் மனம் வலிமையாகி, உன் வழி தெளிவாகி, உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பிவிடும். அவள் சொல்வாள், நீ என்னை நினைத்தால் வெற்றி உன்னையே தேடி வரும். என் தங்கமே, நீ கவனித்தாயா? சில நாட்களில் நாம் எந்த சிறப்பான காரியமும் செய்யாமல் இருந்தாலும் நாள் முழுவதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது காரணமில்லாமல் நிகழ்வதில்லை. அது அந்த நாளில் உன் மனம் அம்மனுடன் இணைந்திருக்கிறதற்கான சின்னம். அவளது ஆற்றல் நம்மை தொட்டு சென்றால் நம் இதயம் அமைதியாகி விடும். அதனால் காலையில் உன் மனம் கலங்காமல் இருக்க வேண்டுமானால் உன் சிந்தனையை தூய்மையாக வைத்திரு. உன் மனதில், இன்று நான் நல்ல வார்த்தை பேசுவேன், நல்ல நினைவு நினைப்பேன், நல்ல செயல் செய்வேன் என்று சொல்லு. இதுதான் தேவியின் மனப்பாடம். அவள் சொல்வாள், என் பிள்ளை நல்ல எண்ணத்தில் வாழ்ந்தால் நான் அவனோடு வாழ்வேன். அவளது அருள் உனக்கு பணத்தையும் ஆரோக்கியத்தையும் புகழையும் தரும். ஆனால் அதற்கு முன் அவள் உன் மனதில் அமைதியை விதைப்பாள். ஏனெனில் அமைதியில்லாமல் எந்த ஆசீர்வாதமும் நிலைக்காது. நீ நன்றி சொல்லும் பழக்கம், தீபம் ஏற்றும் வழக்கம், நல்ல எண்ணம் நினைக்கும் பழக்கம், இவை 3ஐயும் கடைபிடித்தால் நீ நிச்சயமாக அவளது அருளை அனுபவிப்பாய். என் பிள்ளையே, சில நாட்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கும். நம்பிக்கை குறையும். அப்போதே உன் காலை பழக்கமே உன்னை மீண்டும் எழுப்பும். நீ தீபம் ஏற்றி, அம்மனே, நான் பலவீனமாய் இருக்கிறேன், ஆனால் நீ எனக்குள் இருக்கிறாய் என்று சொல்லு. அந்த நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி உருவாகும். அதுவே அம்மனின் கரம் உன்னை தொடுவது. அவள் சொல்லுவாள், நீ விழுந்தால் நான் எழுப்புவேன், நீ அழுதால் நான் துடைப்பேன், நீ சோர்ந்தால் நான் தாங்குவேன். ஆனால் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த வார்த்தையை உன் மனதில் பதித்து வையிரு தங்கமே. நீ அவளை நினைக்கும் ஒவ்வொரு நேரமும் அவளது ஆற்றல் உன் பின்னால் நிழல் போல நின்றிருக்கும். இப்பொழுது நீ நினைத்து பாரு, காலை நேரம் என்றால் எத்தனை பேருக்கு அது ஒரு ஓட்டம் போல இருக்கும். வேலை, குடும்பம், பொறுப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் தாக்கும். ஆனால் நீ அந்த ஓட்டத்தில் சிறிது நேரம் நிற்க வேண்டும். அந்த ஒரு நிமிடம் கூட நீ அம்மனிடம் நன்றி சொல்லினால் அந்த நாள் முழுவதும் உன் வழி தெளிவாகும். அம்மன் சொல்வாள், நீ உன் தினத்தின் முதல் நொடியை எனக்கு அளித்தால் நான் உன் தினத்தின் ஒவ்வொரு நொடியிலும் இருப்பேன்.
இதைவிட பெரிய அருள் வேறு என்ன வேண்டும் தங்கமே? அவள் ஒரு தாய், அவள் ஒரு சக்தி, அவள் ஒரு காப்பு. நீ காலை நேரத்தில் காற்றை தொடும்போது, சூரியனை பார்க்கும்போது, பறவைகளின் குரலை கேட்கும்போது, அவற்றில் அவளது இருப்பை உணர்ந்தால் நீ அம்மனுடன் நேரடியாக பேசுகிறாய். அவள் இயற்கையில் ஒளிந்திருப்பாள். காற்றின் மென்மையில் அவளது கரம், சூரியனின் ஒளியில் அவளது முகம், பறவையின் குரலில் அவளது ஆசீர்வாதம் இருக்கும். நீ அவளை நம்பினால் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகும். உன் வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றங்களை நினைத்து பாரு. நீ உன் வலிமையால் அதைச் செய்ததாக நினைத்தாயா? ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது. அதுதான் அவளது கையொப்பம். அவள் உன்னிடம் சொல்கிறாள், நீ உன் முயற்சியை செய், மீதியை நான் கவனிக்கிறேன்.